ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுருக்கெல்லாம் வைக்காமல் ப்ளீட் வச்சு கயிறுலாம் வச்சு நுணைச்சிட்டே இருக்காமல் லெகின்ஸ் ஸ்டைலில் எலாஸ்டிக் வச்சு எப்படி இந்த பேண்ட்டுக்கு ஹிப் பெல்ட் வந்து ரெடி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். நார்மலாக காலோட சைஸு கால் அளவுகள் எல்லாமே ஜாயின் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் கட் பண்ண கிளாத்தில் இடுப்பு அளவை விட 2 இன்ச் கம்மியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 30 சைஸ் பேண்ட்டுனா நீங்கள் 28 சைஸுக்கு இந்த எலாஸ்டிக்கை எடுத்துக்கோங்க. அதாவது எலாஸ்டிக்கோட சைஸு 28 இருக்கிற மாதிரி 2 இன்ச்சு கம்மி பண்ணி ஜாயின் பண்ணும்போது எப்போதும் பொருத்துகிற மாதிரி பொருத்தாமல் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு எலாஸ்டிக்கை ரவுண்டாக பொருத்தி எடுத்துக்கோங்க. நேராக வச்சு நம்ம உள்ள அட்டாச் பண்ண போகிறதில்ல. இந்த ரவுண்டாக கட் பண்ணதை நீங்கள் வந்து ஒரு பக்கத்தை இந்த மாதிரி கொண்டு பெல்ட் வைக்கிற இடத்துல வச்சுட்டு மேலே சிலும்பலுக்கு மடிச்சுட்டு 1/4 இன்ச்சு பக்கம் சிலும்பலுக்கு மடிச்சுட்டு 1 இன்ச்சு ஹிப் பெல்ட்டுக்காக மடித்து இந்த மாதிரி வைங்க. உள்ள எலாஸ்டிக் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து எலாஸ்டிக்கில் ஸ்டிச்சிங் வந்து படாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் உங்களுக்கு கவனித்து தான் வச்சுக்கோங்க. ஸ்டிச்சிங்கில் அது பட்டுடுச்சு தையல் அப்படின்னா உங்களுக்கு இழுத்து கொடுக்குறது, நம்ம இழுத்து அதை பேலன்ஸ் பண்ணி எடுக்கிறது கஷ்டமாயிரும். இந்த மாதிரி எலாஸ்டிக்கை உள்ளே தள்ளி தள்ளி நம்மளுடைய சிலும்பலையும் மடித்து 1/2 இன்ச் பெல்ட்டையும் மடித்து இந்த மாதிரி கொண்டுட்டு வாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் கொண்டு வரும்போது இந்த மாதிரி கிளாத் அதிகமாகவும் எலாஸ்டிக் கம்மியாகவும் கிடைக்கும். அப்போது நீங்கள் ஏற்கனவே ஸ்டிச் பண்ண பக்கத்துக்கு இந்த மாதிரி சுருக்காக நகட்டி விட்டு உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா எலாஸ்டிக் எக்ஸஸாக கிடைக்கும். நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்த பின்னாடி அந்த சுருக்கத்தை நீங்கள் எல்லா பக்கமும் ரவுண்ட் ஃபுல்லாக ஹிப் ரவுண்ட் ஃபுல்லாகவுமே ஒரே அளவு இருக்கிற மாதிரி நீங்கள் சரி பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. இதை இப்படி சரி பண்ணி எடுத்துட்டு திருப்பி 2வது அந்த எலாஸ்டிக்கில் நம்ம ஸ்டிச் விழணும். அப்போது நம்ம சென்டரில் அடிக்கலாம். சரிங்களா? அடிக்கும்போது நல்லா எலாஸ்டிக்கை இழுத்துக்கோங்க. கிளாத்து நேராக இருக்கிற வரைக்கும் நீங்கள் உங்களுடைய எலாஸ்டிக்கை இழுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் இழுக்கும்போது கிளாத்தில் சுருக்கம் இல்லாமல் நேராக இருக்கணும். எலாஸ்டிக்கை நீங்கள் விட்டுறக்கூடாது. அப்படி இழுத்து நீங்கள் ஸ்டிச் போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லெகினில் கிடைக்கிற மாதிரி ஹிப் மாடல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அழகாக இழுத்து கொடுக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.